காலிஃப்ளவர் குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர், ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், மல்லித்தூள், மிளகுத்தூள், பட்டைக்கிராம்பு தூள், இஞ்சி பூண்டு தூள், கொஞ்சம் தேங்காய், வெங்காயம் இது மூணும் அரைச்சிக்கணும். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு அதில் போடணும். போட்டால் அந்த வெள்ளை கிருமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி அதில் போடணும். ஒரு 10 நிமிஷம் வெங்காயமும் தேங்காயும் அரைக்க போகணும். வெங்காயம் அரைச்சிட்டோம். அது கூட தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம். தண்ணி கலக்கிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி, வெங்காயத்தையும் கொஞ்சம் வேக தாளிக்கணும். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் தாளிக்கணும். எல்லாம் போடணும். மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கணும். மல்லிப்பொடி, பட்டைக்கிராம்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா இது காலிஃப்ளவர் போட்டு நல்லா திருப்பி வேணும். கழுவி நல்ல கழுவி நல்லா போட்டு திருப்பி வேணும். தேவையில்லை உப்பு சேர்த்துக்கணும். அளவாக உப்பு தேவையான உப்பு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வேணும். தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகணும். ஆவி வறுக்கிறது. குருமா ரெடி. கொத்தமல்லி தழை போட்டு குருமா ரெடி. குருமா ரெடி ஆயிடுச்சு.